Good morning to everyone. இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் சாப்டர் 2 ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலல் என்ன அப்படிங்கிறது என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த படத்தை பார்த்தா புரியும், இதுதான் ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலல். ஸோ பேரலல்னால் என்ன அர்த்தம்? ஸோ ஒரு ரயில் தண்டவாளம் மாதிரி இருக்கிறது தான். ஸோ R1 R2 R3 ஒன்று பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்துருந்தா அது வந்து ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலல். ஸோ ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலல் என்ன நடக்கும் அப்படின்னா, கரண்ட்டோட வேல்யூ வந்து வேறு வேல்யூ இருக்கும். ஸோ இந்த 3 பாத்லேயும் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டோட வேல்யூ வந்து என்ன செஞ்சிடும், வேரி ஆயிரும். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம R1 R2 R3 டிஃப்ரெண்ட் வேல்யூ இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் தான் எடுக்கிறோம். ஸோ ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவும் சேஞ்ச் ஆகும், வேறு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தான் இருக்கும், வேறு கரண்ட் வேல்யூ தான் இருக்கும். அப்போது என்ன வேல்யூ வந்து சேமாக இருக்கும் அப்படின்னா, வோல்டேஜோட வேல்யூ தான் என்னவாக இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும். ஸோ அதையும் ரெசிஸ்டர் இன் சீரீஸையும் ரெசிஸ்டர் இன் பேரலையும் கம்பேர் பண்ணி படிங்க, உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் வராது. ஓகே, அப்போ இங்கே டோட்டல் கரண்ட்டோட வேல்யூ வேணும் அப்படின்னா அப்போ I1 I2 I3. ஸோ ஈக்குவேஷன் 2.24. ஸோ 3 கரண்ட்டோட வேல்யூவையும் ஆட் பண்ணால் டோட்டல் கரண்ட் என்ன அப்படிங்கிறது என்ன செஞ்சிடும், கிடச்சிரும். இப்போ I1 I2 I3க்கு பதிலாக வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், டிரைவ் பண்ணணும். ஸோ இது ரொம்ப ஈஸி. ஸோ இங்கே கொடுத்துருக்குறாங்க V/R1 V/R2 V/R3. இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சிலருக்கு டவுட் இருக்கும். V is equal to IR, ஓம்ஸ் லா, இந்த லாவில் இருந்தால் வந்துச்சு. ஸோ V is equal to IR, இதை தான் போன ரெசிஸ்டர் இன் சீரீஸுக்கும் யூஸ் பண்ணோம். இப்போ இதுலேருந்து ஐயோட வேல்யூ என்னங்கிறத டிரைவ் பண்ணுங்கள். I ஈக்குவல் டு R அடுத்த சைடு வந்துச்சுன்னா டினாமினேட்டருக்கு வந்துடும். அப்போ V டிவைடட் பை R. ஸோ ஐயோட வேல்யூ வந்து V டிவைடட் பை R அப்படி தான் வந்துச்சு. ஸோ அப்போது V டிவைடட் பை R அப்படி தான் வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா I1 R1 V மட்டும்தான் கான்ஸ்டன்ட். அப்போ மற்ற 2 வேல்யூக்குமே என்ன செய்யணும் அப்படின்னா சஃபிக்ஸ் கொடுக்கணும். இப்போ நமக்கு கிடைச்ச இந்த 3 வேல்யூவையும் ஈக்குவேஷன் 2.25ல் இருக்கக்கூடிய 3 வேல்யூவையும் ஈக்குவேஷன் 2.24ல் என்ன செய்யுங்க, சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டிடியூட் பண்ணால் இப்படி கிடைக்கும். 3லேயும் காமனாக இருக்கிற Vயை வந்து என்ன செஞ்சிடலாம், வெளில எடுத்துடலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஐக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணலாம் அப்படின்னா V by R of P. ஸோ Pனா ரெசிஸ்டர் இன் பேரலல்னு அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா இந்த 3லேயும் இருந்து ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து வெளில எடுத்த Vயையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் அதிலேருந்து Vயையும் கேன்சல் பண்ணியிருப்பீங்க. ஸோ 1/R of P is equal to 1/R1 + 1/R2 + 1/R3. ஸோ இதுதான் ரெசிஸ்டர் இன் பேரலல். ஸோ இங்கே ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ரெசிஸ்டர் இன் சீரீஸில் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து கிரேட்டராக இருக்கும். இங்கே ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும் இன் பேரலல் கனெக்ஷனில் வென் கம்பேர்ட் டு ஒரு இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னங்கிறத எடுத்து அது கூட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னங்கிறத நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். இது ஒரு வேளை புரியலை அப்படின்னா இதுக்கு அடுத்து ரெசிஸ்டர் இன் சீரீஸ் அண்ட் பேரலலை யூஸ் பண்ணி சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவோம். அந்த சம்மில் வர்ற ஆன்சரை பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அங்கே வரும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே இவ்வளோ நீங்கள் படித்தாலே போதும். தேங்க்யூ.